உங்களுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அந்த அமைதிய இப்ப நம்ம ஃபீல் கண்கள மூடிக்கோங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்கள திறக்கக்கூடாது. நீங்க ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு பாலைவனத்துல மயங்கி விழுந்து கிடக்குறீங்க. சூரியன் உங்க முகத்துல சொல்லுன்னு அடிக்குது. எழுந்து தாகத்துக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா தண்ணி குடுக்க அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி எல்லா பக்கமும் பார்க்குறீங்க. யாருமே இல்ல. அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. திடீர்னு ஒரு மாற்றம் நடக்குது. பாலைவனம் எல்லாமே பனிமலையா ஆகுது. நீங்க கால் வைக்கும்போது பனி உறைஞ்சு கண்ணாடி பழுங்கு போல அப்படியே வருது. ஆறா அந்த தண்ணிய அப்படியே கையில எடுத்து பார்க்குறீங்க. உங்க முகம் அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட ஆடைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நடந்து போறீங்க. நிறைய செடி, நிறைய ஃப்ளவர்ஸ் கலர் கலரா இருக்கு. நிறைய பட்டாம்பூச்சி உங்கள தொடுது. அத அப்படியே தொட்டு ஃபீல் பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே நடந்து போறீங்க. பெரிய மலை, பெரிய ஆலமரம், இயற்கை சூழல். ஆலமரத்துல ஒரு ஊஞ்சல். அந்த ஆலமரத்து ஊஞ்சல்ல போயிட்டு உட்கார்றீங்க. சந்தோஷமா விளையாடுறீங்க. பின்னாடி இருந்து ஒரு கை ஒண்ணு தொடுது உங்கள. தொடும்போது அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், ஏன் நீங்களாவே கூட இருக்கலாம். உங்களோட நண்பர்கள், நீங்க வணங்குற கடவுள் யாரோ ஒருவர் தொடுறாங்க. உங்களோட அருகில் வந்து அமர்றாங்க. நீ பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டல்ல, ரொம்ப தாகத்துல இருக்கல்ல, இந்தா குடி அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்குறாங்க. நீங்க அதை சாப்பிட்றீங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்க அப்படின்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தல்ல, இனிமே மடியில் படுத்துக்கோ, ஏன் மடியில் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நீங்கள் அவங்க மடியில் படுத்துக்கிறீங்க. ஒரு வித அமைதி கிடச்சிருக்கு உங்களுக்கு. உங்களுக்குள்ள ஒரு அமைதியை பார்த்துட்டீங்க. அமைதியாக இருக்கு. அமைதியாக இருக்கு உங்களோட மனசு. உங்களுக்கு பிடிச்ச வேலை, உங்களோட கனவு வாழ்க்கை அத்தனையுமே உங்ககிட்ட இருக்கு. நிம்மதியாக தூங்குங்க.